ஹலோ, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழில் 6th ஸ்டாண்டர்டில் இயல் 1 இலக்கணம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இலக்கணம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. இலக்கணம்னா என்னென்னா, இப்போ ஒரு மொழியை எப்படி பேசணும், எப்படி எழுதணும் அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. அதுதான் நம்ம இலக்கணம்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் என்னென்னு பார்ப்போம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5 இருக்குது. அது என்னென்னா, எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். ஓகேவா? இப்போ முதல்ல பார்க்க போகிறது எழுத்தை பற்றி பார்க்குறோம். எழுத்துன்றது என்னென்னா, ஒலி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவது எழுத்து எனப்படுகிறது. அதாவது ஒலினா சவுண்டு, அதாவது நம்ம பேசும்போது ஒரு சவுண்டு வருது பார்த்திங்களா, அதுவும் வரினா என்ன, தோ ஆ இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வரி. நீ இந்தமாரி நம்ம எழுதுகிறோம்ல, அதுதான் வரி வடிவமாகவும் எழுதப்படுவது எழுத்து எனப்படுகிறது. ஓகேவா? இப்போ அந்த எழுத்து எத்தனை வகையாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா எழுத்து முதல்ல உயிரெழுத்துக்கள்னு இது பண்ணுறாங்க. ஓகேவா? உயிரெழுத்துக்கள்னால் என்னென்னா, அதாவது நம்ம பேசும்போது காற்று வெளிப்படுறது. ஓகேவா? அப்படி வெளிப்படும்போது சம் வேர்ட்ஸ் வருதுல்ல, அதை தான் உயிரெழுத்துக்கள்ன்றோம். அதெல்லாம் என்னென்னா, ஆலேருந்து அவ் வரைக்கும் இருக்க வேர்ட்ஸ் தான் அது உயிரெழுத்துக்கள். ஓகேவா? இப்போ அந்த உயிரெழுத்தை எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா, குறில் நெடில்னு வகைப்படுத்துகிறாங்க. குறில்னால் என்னென்னா, வெறுமையாக ஆ இ உ ஏ ஓ, அதாவது நம்ம நீட்டாக சொல்லாமல் சின்னதாக சொல்கிறோம்ல, அதுதான் குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள்னால் ஆ இ உ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையாங்க, அதுதான் நெடில் எழுத்துக்கள். ஓகேவா? இப்படி தான் உயிரெழுத்துக்களை வகைப்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்தது என்னன்னு பார்க்குறோன்னா, இப்போ குறில் நெடில்னு பார்த்தோம் இல்லையா, அந்த குறில் நெடில்ன்றதை எப்படி இது பண்ணுறாங்கன்னா, மாத்திரையை வச்சு அளவிடுறாங்க. ஓகேவா? மாத்திரைன்றது ஒரு கால அளவை குறிக்குது. ஒரு மாத்திரைன்றது என்னென்னா, நம்ம ஒரு செகண்ட் கண்ணிமிக்கிறோம் பார்த்திங்களா, கண்ணிமிக்கிறதோ இல்லை கை நொடிக்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் மாத்திரை. ஓகேவா? அப்போ குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் பார்த்துட்டோம். இப்போ மெய் எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். மெய் எழுத்துக்கள்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு மெய்னா என்னென்னா உடம்புன்னு பொருள். ஓகேவா? மெய் எழுத்தை சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நம்மளோட உடம்புலேருந்து இயக்கங்கள் தேவைப்படுது. அதாவது நெஞ்சிலேருந்து சொல்லுவோம், அந்தமாரி சொல்கிறதுனால இதை மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். ஓகேவா? மெய் எழுத்துக்கள் என்னென்னு உங்களுக்கே தெரியும். இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இன்னு. ஓகேவா? அதாவது இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள். நம்ம காங்காச்சான்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது மெய் கிடையாது, அது உயிர் மெய்யில் வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த மெய் எழுத்துக்களை 3ஆக வகைப்படுத்துகிறாங்க. அது என்னென்னா, மெல்லினம், இடையினம், வல்லினம். ஓகேவா? மெல்லினம் ஞ ஞ ந ந ம ந, இதுதான் மெல்லினம். ஓகேவா? இடையினம் இ இர் இல் இவ் இழ் இல். ஓகே, எரல வழல, இதுதான் இடையினம். வல்லினம்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு கசட தபர. ஓகேவா? இதுதான் வல்லினம். ஓகேவா? இப்போ மாத்திரைன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அப்போ இந்த எழுத்துங்களுக்கும் ஒரு மாத்திரை இருக்கணும்ல. அது என்னென்னா, இப்போ இக்கு இங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிடறோம், இக் இங் அப்படின்னு முடிச்சிடறோம்ல, அதனால் அதுக்கு அரை மாத்திரை தான். ஓகே. அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள்னால் என்னென்னா, உயிரெழுத்துக்கள் ப்ளஸ் அந்த மெய் எழுத்துக்கள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து இது பண்ணும்போது வர்றது தான் உயிர்மெய் எழுத்துக்கள். ஓகே. உயிரெழுத்துக்கள் என்ன, ஆ இ இ உ உ ஏ ஏ, இதுதான் உயிரெழுத்துக்கள். மெய் இக்கு இங்கிச்சு. இப்போ ஆவையும் இக்கு சேர்ந்து சாவுது. ஓகேவா? அதுமாரி தான் ஆவையும் சாவையும் இச்சையும் சேர்க்கும்போது சாவு. ஓகே, இவ்வளோ தான் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதையும் 2ஆக பிரிக்கிறாங்க. என்னென்னா, உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். ஓகேவா? மெய் எழுத்துக்கள் ப்ளஸ் குறில் எழுத்துக்கள், அதாவது ஆ இ உ, இது கூட சேரும்போது உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் தோன்றுது. ஓகேவா? இதே ஆ இ உ அது கூட சேர்க்கும்போது உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் தோன்றுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே இப்போ ஆயுத எழுத்து ஒன்று இருக்குது. ஓகேவா? 12 உயிரெழுத்தில் 12 பார்த்தோம், உயிர்மெய் எழுத்தில் 18 பார்த்தோம். இது ரெண்டுத்தையும்
மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் உயிர்மெய் எழுத்து. ஓகேவா? 216 வேர்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஆயுத எழுத்து பார்க்க போகிறோம். ஆயுத எழுத்துன்னா என்னென்னா, தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது அக்கு என்னும் ஆயுத எழுத்து. ஓகேவா? இதுதான் அக்கு. அக்குக்கான மாத்திரை பார்த்திங்கன்னா அரை மாத்திரை. ஓகேவா? இயல் 1 இலக்கணத்தில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதை படித்தாலே உங்களுக்கு இயல் 1 ஓகேவாக இருக்கும். இதுலேருந்து நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறோன்னா அதை எதுக்காக படிக்கிறோம், என்னத்துக்கு படிக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சு படிங்க. சும்மா கொஸ்டின் பேங்க்கை பார்த்துட்டு ஓகே கொஸ்டின் பேங்க் பார்த்துட்டோம் அப்படின்றத பார்த்துட்டு போயிட்டு இது பண்ணாதீங்க. நம்ம படிக்கணுன்னா அது புரிஞ்சு படிக்கணும். ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி இந்த உயிர்மெய் எழுத்துக்கு மாத்திரை பார்த்திங்கன்னா இப்போ வந்து குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. ஓகேவா? இப்போ மெய் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. ஓகேவா? இது குறிலுக்கு 1 மாத்திரை. இது மாத்திரை என்ன வரும்னா இந்த குறில் எழுத்துக்களோட மாத்திரை அளவு தான் வரும். அதாவது 1 மாத்திரை அளவு வரும். ஓகேவா? உயிர்மெய் குறிலுக்கு 1 மாத்திரை, உயிர்மெய் நெடிலுக்கு 2 மாத்திரை வரும். அதாவது இந்த உயிர் எழுத்துக்களை பொறுத்து இதுக்கான மாத்திரை அசைன் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.